நாம் சாக்கு போக்குகளை பற்றி யோசித்து வருகிறோம். அதற்கு முன்னே எத்தனை பேர் எழுப்புதலை பற்றி ஆவலாக இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், எத்தனை பேர் எழுப்புதலை பற்றி ஆவலாக இருக்கீங்க? பற்றி ஆவலாக இருக்கீங்களா? எழுப்புதலை பற்றி ஆவலாக இருக்கிறவங்க எஞ்சி நில்லுங்க பார்ப்போம். என்னன்னு தெரியல, எழுப்புதெல்லாம் எழுப்பி நிற்க சொல்லலை, நான் எழுப்புதலை பற்றி ஆவலாக இருக்கிறவங்க. சரி, உட்காருங்க. எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல்னா என்ன? சேரை விட்டு எழுப்பி நிற்கிறதா? சொல்லுங்க. இப்போ தான் ஒரு குறிப்பு ஜாம் பண்ணிங்க. எழுப்புதல்னா என்ன? மாற்றம். எத்தனை பேர் மாற்றம் அடைய விரும்புகிறீங்க? அவங்க மாற்றம் எஞ்சில் இல்லைங்க. எல்லாம் எந்திரிக்கிறதா, நீங்கள் எந்திரிக்கக்கூடாது. எத்தனை பேர் மாற விரும்புங்க? இது ரெண்டும் மாற விரும்பல போல இருக்குது. சந்தோஷம், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உட்காருங்க. இப்படி அடிக்கடி எஞ்சி நிற்க வைக்கிறாரு அப்படி, அது ஒரு மாற்றம்தான். இல்லை, சீரியஸான உண்மை. எத்தனை பேர் உண்மையாக மாற்றம் அடைய விரும்புகிறீங்க? மாற்றத்தை வாழ்க்கையில் விரும்புகிறீங்களா? இல்லை, நீங்கள் கேள்வி இன்னும் புரிஞ்சிக்கல. மாற்றத்தை விரும்புகிறீங்களா? சரி, அப்போ விரும்பியும் பூமி மாதிரி தலையாட்டுறீங்க. மாற்றம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? மாற்றம் ஆனந்தமாக இருக்குமா, துக்கமாக இருக்குமா? ரொம்ப ஆயத்தமாக வந்திருக்கீங்களோ? என்ன தாக்குதல் தான் நாங்கள் கேடாயை தேவத்தி தற்காத்து கொள்வோம். நீங்கள் உண்மையாகவே மாற விரும்புகிறீர்களா? கொஞ்சம் யோசிங்க. லூஸ் தனமாக பேசாதீங்க. அவனும் உங்களை மட்டன் தட்டலை. யோசிங்க. Do you really want change in life? Do you desire change in life? உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்புகிறீங்களா? சிம்பிளாக ஒரு புரிந்த அர்த்தம். மாற்றம்னா முன்னே இருந்தது இருக்காதுன்னு அர்த்தம். முன்னே இருந்ததெல்லாம் இல்லை, வேண்டாம், புதுசாக எல்லாம் வேணும் அப்படி விரும்புகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அது புரியலன்னா சுருக்குன்னு புரிகிற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம். எத்தனை பேர் அவங்க பழக்கம்லாம் மாறணும்னு விரும்புகிறீங்க? நிஜமாவா? அப்போ அவங்க பழக்கம்லாம் மாற விரும்புகிறீங்களா? பழக்கம் மாறத்துக்கு என்ன பண்ணலாம்? இப்படி ஒவ்வொரு தடையும் கையை தூக்கிட்டு இறக்கிட்டு அதோட பழக்கம் மாறிடுச்சா? சரி, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜபம் மாறணும்னு விரும்புகிறீங்க? அப்போ இது வரைக்கும் உங்கள் ஜபத்தில் என்ன இருக்குது? ஓட்டை இருக்குது. மாற வேண்டியவைகள் இருக்குது. மாறாமல் அப்படியே வேகாத மொச்சக்கொட்டையை போல் இருக்கிறதெல்லாம் ஜபத்தில் இருக்குது. சரி, மாற்றத்தை விரும்புகிற நீங்கள், மாற்றம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமா, சௌகரியமாக இருக்காதா? எல்லாம் யோசித்து பதில் சொல்லணும். மாற்றம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமா, சௌகரியமாக இருக்காதா? மாற்றிக்கணும், சௌகரியமாக மாற்றிக்கணும். நீங்கள் சௌகரியமாக இருக்குமா இருக்காதானா, இருக்காது, இருக்குன்னு சொல்லணும். மாற்றிக்கணுங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நல்ல தெளிவான ஒரு பதில். மாற்றம் சௌகரியமாக இருக்குமா இருக்காதா? இருக்காது. சௌகரியமாக இருக்க விரும்பாமல் சங்கடப்பட எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இப்போ தான் யோசிக்கிறீங்க. ஆஹா, எழுப்புதல் வந்தால் அவங்க வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்கும், சௌகரியங்கள் இருக்காது.
உங்களுடைய சௌரியம் சொல்கிறது கூட சொகுசு இருக்காது. எத்தனை பேர் அவங்க சொகுசை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? அவங்க மாத்திரம் தெளிவாக எழுச்சில்லைங்க பார்க்கலாம். சும்மா இப்படி கூட்டத்தோட கோயந்தாமா நிற்கக்கூடாது. எத்தனை பேர் அவங்க சொகுசை விட்டு கொடுக்குறீங்க? நின்று தொலைப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையாக அவங்க சொகுசை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆர் யூ ஷுவர்? கொஞ்ச நேரம் நில்லுங்க. அப்போது நேராக நில்லுங்க. சாஞ்சி பிடிச்சிட்டுலாம் நிற்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு பிடிக்கவே கூடாது, நேராக நிற்கணும். அதான் சொகுசு. புரியுதா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? கொஞ்சம் நேரம் இல்லை, ரொம்ப நேரமே கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட்டம் முடிகிற வரைக்கும் அவங்க சொகுசை விட்டு கொடுக்க நின்றுட்டு கத்துற வார்த்தை கேட்பீங்களா? லேடிஸ் மீட்டிங்கே வந்துருக்கூடாது, ஒழுங்காக ஜபத்தோடு வந்திருக்கணும். உட்காருங்க உட்காருங்க. இல்லைப்பா, இப்போ இல்லை திருப்தியாக உட்காந்துட்டீங்க. ஆனால் வாஸ்தவத்துக்கு இதுதான், நான் உங்களை உட்கார சொன்னாலும் நீங்கள் உட்காந்துருக்கக்கூடாது. மேட்ரை புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களை நிற்க வைக்கலாம் போகிறது இல்லைங்க. அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். யார் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தை சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படிலாம் இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை இப்படின்னு இப்போ ஏராளமான ஒரு குறுக்கு வழியான உங்கள் சௌகரியத்தை, அதான் உங்கள் சொகுசை கொஞ்சம் நேரம் நீட்டித்து வாழ்வதற்கு ரொம்ப அருமையான விருப்பப்படக்கூடிய ஆலோசனைலாம் கொடுப்பாங்க. உடனே நீங்கள் காஞ்ச மாடு கம்பளை அப்படி ஐயா இவங்க தான் என்னுடைய ஆத்ம நண்பர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்விலே மாற்றம் இருக்கணும்னா சொகுசை விடத்தான் செய்யணும், சௌகரியத்தை விடத்தான் செய்யணும். நம்ம ஜபம் மாறணும்னு விரும்புகிற நீங்கள் ஏன் ஜபம் மாறாமல் அதே ஜபத்தையே பண்ணிகிட்ருக்கீங்க, அதே விதமாகவே ஜபம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் இன்னும் யோசிக்கவே இல்லை? ஏன் மாற்றிக்கவே இல்லை? இப்போது நம்முடைய கல்வி திட்டத்தில் தமிழக அரசு, அட்லீஸ்ட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஆல் ஆஃப் இந்தியா, மேபி ஸோ, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் யாருமே ஃபெயில் ஆக்க மாட்டாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் வாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பரீட்சை. அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனால் 9ஆம் கிளாஸ் போகலாம், இல்லைன்னா 8ஆம் கிளாஸோடு கூட இனிமேல் படிக்கலாம் முடியாது, அப்படி ஸ்கூலை விட்டு வெளியே வரலாம். இப்போ நாம் ஒரு சில விஷயங்களை சீரியஸாக யோசிப்போம். இது போதக பாணியில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இப்படியே பல வருஷங்களை ஆயிடுச்சா? அது அப்படி வந்துடுது. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் கான்ஷியஸாக யோசித்து என்னை உட்படுத்தி, என்னை முன்னிலைப்படுத்தி, அதாவது நானே எனக்கு அப்ளை பண்ணி என்னை முன்னிலைப்படுத்தினா என்னை விளம்பரப்படுத்தி அல்ல, அதை நான் யோசிக்க ஓயாமல் விளைகிறேன். நம்முடைய ஜபங்களிலே நமக்கு நம்பிக்கை இருக்கா? எஸ் ஆர் நோ? நல்லா சத்தமாக சொல்லணும். உங்களுடைய ஜபங்களிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுடைய ஜபங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா? உங்கள் ஜபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா? ஆம், இல்லை. உங்கள் ஜபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவதிலே நீங்கள் கவனமாய் இருந்து ஜெபித்திருக்கிறீர்களா? உங்கள் ஜபங்களிலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும்படி நீங்கள் கவனமாய் ஜெபித்திருக்கிறீர்களா? பதில் சொல்லுங்கள். தமிழில் தானே கேட்டேன். சரி, உங்கள் ஜபங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. உங்கள் ஜபங்களுடைய நம்பிக்கையினுடைய இலக்கு, டெஸ்டினி, ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? உங்கள் ஏதோ ஒரு ஜபம் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும்னு நம்ம ஜபம் பண்ணோம். ஓகே, அதில் என்னங்க தப்புன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு ஜப குறிப்பு, ஒரு தேவை. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி ஜபம் பண்ணோம். அதில் என்னங்க தப்பு அப்படின்னு கேட்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணுமா ஆக வேண்டாமா? ஆகணும்னு வேற நம்ம கொஞ்சம் அழுத்தமான
ஒரு இருக்கா? எஸ் வி டூ. வி ஃபீல் அ கம்பல்ஷன், ரைட்? அப்படிலாம் கூட இருக்குது. ஆனால் இப்போ 2 சூப்பர் எக்ஸாம்பிள், குவைட் அ காமன் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து இந்த ஜபத்தில் நீங்கள் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு குழந்தை பேருக்காக ஜெபம் பண்ணீங்க, திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் அந்த ஜபத்தில் என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? லாபமா வெற்றியா தோல்வியா? லாபமா நட்டமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே ஒரு ஒரு ஃபிக்ஸில் தான் பதில் சொல்லிகிட்ருக்கீங்க ஆல் திஸ் இயர்ஸ். இன்னும் நீங்கள் அதை மாற்றிக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாற்றத்தை பற்றி பார்த்தோம். எல்லாம் வாயில் தான் இருக்குது, மாற்றம் வேணும் அது வேணும், அதெல்லாம் எப்படிங்க சொல்ல, அதுக்கெல்லாம் யாருங்க யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் அதான் நடந்துகிட்டே இருக்குது. இப்போயுமே நீங்கள் யோசித்து பதில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு யோசனையுமே வெறும் சிந்தனைன்னு நினச்சிடாதீங்க. சீர்திருத்தம்னு நீங்கள் நினச்சாதான் அந்த சிந்தனை சரியாக நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சிந்திக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. சோம்பேறியும் கூட சிந்திச்சுருக்கான், இப்படி இன்னும் தூங்கிட்டே இருக்கலான்னு. அதுக்கு அது பேர், அதுக்கு என்ன மாலையா போடலாம்? வாய்ப்பே இல்லை. புரியுதா? ஸோ இப்போ திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணவங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணவங்க, அவங்களுடைய முடிவு எப்படியா, என்ன எதிர்பார்ப்பா இருக்கும்? வெற்றியா தோல்வியா? லாபமா நட்டமா? சொல்லுங்கள். ஏன்னா இப்படி தலையாட்டினா என்னத்தை புரிஞ்சுக்கிறது? வெற்றி தான். திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணுன்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஆமாவா? ஆமாம் தானே? இப்படிலாம் ஆட்டக்கூடாது. ஆமான்னா ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இது நம்ம ஊர் பூம்பு மாடு. எப்படிலாம் ஆட்டுறதுலாம் நம்ம தமிழ் கலாச்சார பூம்பு மாடு. அது ஆமான்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னு எடுத்துக்கிறது தான் ரொம்ப குழப்பமான விஷயம். ஸோ டோன்ட் யூ கன்ஃபியூஸ் காட். காட் cannot be confused. அவரை குழப்பவே முடியாது. பதில் கொடுக்குறவர் நீங்கள் குழப்பவே முடியாது. குறிப்பாக அவர் தான் கேள்வியை தொடுக்கிறார். அவர் கேள்விக்கு பதில் தெரிஞ்சு தான் கேள்வியை தொடுக்கிறார். இப்போ இங்கே ஒரு ஆசிரியை உட்காந்துருக்குறாங்க, என்னவோ கிளாஸ் நடத்துகிறாங்கிற அந்த கிளாஸுக்கு அவங்க என்ன கிளாஸ் டீச்சர்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கும். அவங்க வந்து பிள்ளைகள் என்ன அளவுக்கு கவனித்தாங்க, என்ன அளவுக்கு இந்த அறிவிலை முன்னேறினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 10-15 கேள்வி தயாரிப்பாங்க. அந்த கேள்வி பிள்ளைங்க பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி தயாரிக்கிறது இல்லை. பிள்ளைங்க என்ன புரிஞ்சிருக்குங்கிறதுக்காக கேள்வி தயாரிக்கணும். நடத்தாத பாடத்துக்கு கேள்வி தயாரிக்கக்கூடாது. இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ டீச்சருக்கு வந்து திடீர்னு ஒரு பிள்ளை வந்து, ஏன்னா எங்களுக்கு இந்த பாடமே நடத்தலை, இந்த கேள்வி வந்திருக்குன்னா, அப்பா அந்த ஒரு பிள்ளை தாண்டா கவனமாக நான் இதை நடத்தினேன்னா நடத்தலையான்னு இதுதான் கவனிச்சிருக்கேன். மற்ற பிள்ளைங்களாம் எல்லா கேள்வியும் கேட்டிருக்காங்கப்பா, இது ஒரே இருந்திருக்குப்போ, இது 11வது அதிகாரத்தில் 10 அதிகாரம் தான் இருக்குது, 11வது அதிகாரத்துலேருந்து ஒரு பிள்ளை ரொம்ப பெரிய வெளிப்பாடோடு உட்காந்துருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ கேள்வி கேட்குற ஆண்டவருக்கு பதில் தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபத்தை கேட்கிறவருக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும், பதில் தெரியும், ஜெபத்தை கேட்கவுமே முடியும் அவருக்கு. இப்போ ஒரு கேள்வி இடையில, நம்ம கேட்க முடியாத ஜெபங்கள்லாம் பண்ணியிருக்கோமா இல்லையா? சத்தமே இல்லை. நம்ம கேட்கவே முடியாதன்னா உடனே அவருக்கு எல்லாம் முடியும்னு சொல்லிடுவீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நான் வில்லங்கமாக கேள்வி கேட்க மாட்டேன். கேட்க சகிக்காத ஜபங்கள்லாம் செஞ்சுருக்கோமா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? இது ஏன் மானத்தையே கப்பலை ஏற்றுற மாதிரி இருக்கு? நம்ம கேட்க முடியாத சகிக்க முடியாத ஜபத்தை இன்னும் செஞ்சிட்டே இருக்கோமா இல்லையா? ஆம் இல்லை. இப்போ தான் கல்லடி மங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாம் கேட்க சகிக்காத ஜபங்களை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாம் ஜெபிக்க தெரிஞ்சும் அந்த தெரிஞ்ச ஜபத்தை செய்யாமல் தெரியாத ஒரு புதிரை போட்டு ஆண்டோட விடுகதை போட்டுகிட்டே இருக்கோமா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? வரைக்கும் என்னையே ஒரு விடுகதையாக பார்க்குறீங்க. Do we not play riddles with God? இப்படி நம்ம முன்னுக்கு பின் மரணாவே இருந்துட்டு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். எல்லாத்தையும் அந்த ஒரு வேகத்தில் எதாவது நடந்தால் தேவலாம் அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்தது தப்பல்ல,
நீங்கள் கொடுத்த பதில் தப்பல்ல, ஆனால் நீங்கள் அந்த பதிலுக்காக நீங்கள் ஆயத்தமாக இல்லை. நீங்களும் நானும் ஆமாவா? ஃபார் so many of our prayers we are not ready to receive answers. ஒருவேளை ஆன்சர்லாம் வந்துட்டாலும், இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ இந்த தீபாவளி வருது, சொல்லியிருப்பாங்களோ என்னன்னு தெரியல, நானும் சீரியஸாக கவனிக்கல. நாங்கள் எங்கள் வீட்டில் டிவி இல்லை. ஏதாவது அரசாங்கம் என்ன சொல்கிறது அறிவித்திருக்கோம், ஸ்பெஷலாக இந்த பண்டிகைக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 கிலோ சர்க்கரை போடுறோம், எக்ஸ்ட்ரா 1 கிலோ பருப்பு கொடுக்குறோம், இல்லை ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வழக்கமாக நம்ம வந்து ரெகுலராக ரேஷனில் வாங்குகிறவங்க அந்தந்த மாதத்துக்கு 2-3 பை கொண்டு போவாங்க. அரிசிக்கு ஒன்று, பருப்புக்கு ஒன்று, சர்க்கரைக்கு ஒன்று, இந்த பாம் ஆயில் என்ன கொடுக்குறாங்க அது மாதிரிலாம். ஏன்னா ரேஷனில் சாமான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒன்றும் புரியல. எனிவே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. போகிறோம், திடீர்னு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஆஃபர் இருக்குங்க, ஃப்ரீ அது வேறு சொல்கிறாங்க. இது வாங்கினா தான் 1 கிலோ இல்லை 1/2 கிலோ அந்த டீ தூள் வாங்கினா தான் அது கொடுப்போம் அப்படின்னு கண்டிஷன்லாம் உண்டு. அதெல்லாம் வேணாங்க, டீ தூள் வாங்க முடியாது, டீ தூள் இல்லாமல் அதை கொடுப்பீங்களான்னா இல்லைம்பாங்க. அது மாதிரி இருக்கலாம். நம்ம டென்ஷனே ஆகிறதில்ல, வேண்டான்னு வந்துடுவோம். இப்போ கவனிங்க, நாம் கொண்டு போகிறது 3 பை 3 சாமான், ஆனால் அன்றைக்கி 6 சாமான் போடுறான். என்ன பண்ணுவோம்? இல்லை பரவாயில்ல, மடியில் பொம்பளைங்கன்னா நீங்கள் சேலை இருக்குது, மடியில் போடுங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்க, என்ன பண்ணுவீங்க? ஆம்பளைங்க என்ன பண்ணுற 2 பாக்கெட் புரியுதா உங்களுக்கு? வேடிக்கை இல்லை. கவனிங்க, கொஞ்சம் நேரம் கவனிங்க தயவுசெய்து, கவனத்தை சிதற விடாதீங்க. எக்ஸாம்பிள் மட்டராமல் இருக்கலாம், ஆனால் நம்ம வேலை அதோட மட்டராமல் இருக்குது, நம்முடைய எதிர்பார்ப்பு அதோட மட்டமாக இருக்குது, நம்முடைய ஜெபம் அதோட மட்டமாக இருக்குது, நம்முடைய எதிர்பார்ப்பு பூஜ்ஜியமாக இருக்குது. எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது, ஆயத்தம் ஆமாம், எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது, ஆயத்தம் பூஜ்ஜியமாக இருக்குது. இது நாம் இன்னும் இது நமக்கு புரியாத புதிர் அல்ல. எனக்கு சொல்கிறதுக்கு சரியான வார்த்தை தெரியல. நம்முடைய ஜெபத்தை நாம் இலக்கோடு தரிசனத்தோடு செய்யணும், ஆயத்தத்தோடு செய்யணும். இப்படியெல்லாம் நான் யோசித்த போது என்னை பற்றி, என் ஜெபத்தை பற்றி, இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு இந்த மல்கியாவில் நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று மல்கியா 3:10 11ஆம் வசனத்திலேயோ சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இடம் கொள்ளாமல் போக மாட்டேன் என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அது சரியாகவே இருக்காது. ஒரு முறை இல்லை, ரொம்ப அப்படியே ஆயிரக்கணக்கான பல முறை எவ்ரி இயர், எவ்ரி சீசன், அட்லீஸ்ட் அந்த 4 seasons ஈஸிலி குழப்பமே இல்லாமல் அந்த 4 பருவ காலங்களிலும் கேம்பல் பேயில் நான் ஊழியம் செய்த போது ஒரு குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த குடிசையில் தான் இருக்கும், இந்த ஒரு பகுதி தான் இருக்கும், முழு குடிசையே இவ்வளோ தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஃபன்னி ஸ்ட்ரக்சர். அப்போது அறுவடை நேரத்தில் அந்த ஊழியத்தில் ஜனங்க அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 12 ஏக்கர், இஷ்டம் போல் ஆளாளுக்கு அரிசி மூட்டை கொண்டு இறக்கிடுவாங்க. இங்கே வாழைத்தார் மாதிரி வாழைத்தாராக இறக்கிடுவாங்க. 4-5 கோழி என்னென்னமோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியும், என்னண்ணா இது ரொம்ப இருக்குது, என்னங்க இங்கே நான் உண்டி தாங்க, என்ன இல்லை கடவுள் காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கோயிலில் ஏலம் விட்ட பிற்பாடு, அது ஒரு மெத்தடிஸ்ட் கோயிலில் தான் நாங்கள் கூட்டம் நடத்திட்டு இருந்தோம். அது அபேண்டன்டு சர்ச். ஸோ அப்போ எனக்கு வந்து செல்ஃபோன் எதுவுமே கிடையாது, கம்யூனிகேஷனே கிடையாது. யார் மூலமாவது பயணிக்கிறவங்க மூலமாக செய்தி சொல்லி அனுப்புவேன். மெயின் போர்ட் பிளேரில் பக்கத்தில் வெம்பிள்கஞ்ச், ஹேடோ, பம்பு ஃப்ளாட்னு முக்கியமான துறைமுகங்கள், அங்கே இருக்கிற எங்கள் ஊழியர்கள்ட்டான் சொல்லி அனுப்புவேன், யாராவது அனுப்புங்க, இல்லை யாராவது வாங்க செலவு பண்ணி, இங்கே ஏராளமாக இருக்குது எடுத்துன்னு போங்க.
பல தீவுகளில் நாங்கள் பிரிந்திருந்தோம். அந்த தீவுக்கெலாம் சொல்லி அனுப்புவேன். என்னால் ஒரு மூட்டை மூட்டை கூட திங்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த ஜனங்களுக்கே திரும்பி கொடுத்துருவேன், இல்லாத ஜனங்களுக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் அப்போலாம் அது பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா அது வாட்க அது குடவுன் மாதிரி ஆளாளுக்கு அடிக்கிடுவாங்க. ஆடு வந்து கட்டிப்பேன் நான், இதை போய் புல் அறுத்துட்டு வந்து போட்டு வளர்க்குறது என் ஊழியமாக இது. அதுக்கு அந்த இடத்துக்கு மிஷினரியாக போனேன். இது மாதிரி வேடிக்கையாக இருக்கும். ஒரு நேரத்தில் கடவுள் அறிவார். நான் என்ன சொல்ல வந்தேன், அப்போல்லாம் நான் அதை சிரிச்சுக்குவேன். இப்போ நான் எவ்வளோ பெரிய மிராஸ்தார் ஆகிட்டேன், அந்த எண்ணமே எனக்கு வராது. ஏன்னா நான் மிராஸ்தார் அல்ல, நான் ஊழியக்காரன். I am not called to be a ஜமீன்தார், I am called to be a servant. ஸோ அது பெரிய கிருபை. அந்த மைண்ட் செட் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்னை வரைக்கும் வச்சுருக்காரு. அது ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த இன்டென்சிட்டி இன்னும் ஷார்ப்பாக இருக்கணும். ஆனால் ஆயத்தம் இல்லை அந்த அளவுக்கு. இந்த இடத்துல வச்சு, அது ஒரு மண்ணு வீடு, அதில் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. 2 பேர், சத்யநாதன், ஆனந்தராஜ், 2 பேர் தான் அடிக்கடி உதவியாக இருப்பாங்க. இன்னொரு அம்மா தெரியல பேர், அது ஒரு ஆந்திரா லேடி, அவங்க தான் உதவி. அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய வீடு. உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க, எது சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணோம் அதை பண்ணிடுங்க, எது வச்சுருக்க முடியுமோ வச்சுருங்க. இதில் எனக்கு ஒன்றும் இப்போ அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா நிர்வாகம் இல்லாததுனால. இப்போ யோசிங்க உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஜெபத்தை பற்றி, நம்முடைய ஜெபத்தை பற்றி நம்ம யோசிப்போம். நம்முடைய ஜெபம் பெரிய ஜெபம், நம்முடைய ஜெபம் சிறிய ஜெபம், நம்முடைய ஜெபம் நீண்ட பட்டியல், நம்முடைய ஜெபம் குறுகின பட்டியல் என்று சொன்னாலும், நாம் ஜெபத்துக்கான விடையை பெறுவதற்கு ஆயத்தம் இருக்கா? மனசில் ஆயத்தம் இருக்கா? சரீரத்தில் ஆயத்தம் இருக்கா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் சுகத்தை கேட்குறீங்க. சுகம் எல்லாருமே கேட்க வேண்டியது தான், சுகம் வேண்டியிருக்கு. எந்த வயசுலேயும் சுகம் இருந்தால் உடனே 12 வயசு பிள்ளை என்னை மாற்றுங்கன்னு கேட்குறது வாய்ப்பில்லை. கேட்டாலும் நடக்குமா நடக்காதுங்க பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் 12 வயசுக்குள்ள பிள்ளைக்குரிய அந்த அஜிலிட்டி, அந்த துடிப்பு, அந்த ஒரு ஈடுபாடு, அந்த இரத்த ஓட்டம், அந்த ஆனந்தம், அந்த விவேகம், அந்த விழிப்பு ஆண்டவரால் கொடுக்க முடியும். வசனம் இருக்குல்ல, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட்ஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் அன்ஸ்கிரிப்சரல். கண்டிப்பாக வேதம் நிறைவேறும், வசனம் நிறைவேறும். 2வது, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். ஸோ நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாடணுங்கிற தலையெழுத்து இல்லை. பட் சும்மா உட்காந்து வந்தவனே உட்காந்துறீங்க, கொஞ்ச நேரம் நிற்க முடியல, அதெல்லாம் இட்ஸ் நாட் ஃபேர், இட்ஸ் நாட் ரைட். அவர் நம்ம எவ்வளோ ஒவ்வொரு முறையும் கூடி வரும்போதே கேவலப்படுத்துகிறோம் அப்படிங்கிற உணர்வே நமக்கு இல்லை. நாம் இதை எப்படி திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம்? இந்த வயசில் இப்படி தான் இருக்கும், இந்த வயசில் இப்படி தான் இருக்கும், இப்படி இப்போ ஒரு பெண்ணுன்னா இப்படி தான், ஆணுன்னா இப்படி தான், இந்த விஷ்ணுனா இப்படி தான், அப்படின்லாம் நம்மளாம் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டோம். அதுக்கு மேலெலாம் இப்போ தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோடனே மாற்றம் விரும்புகிறீங்களா? மாற்றம் விரும்புகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இப்போ ஏசி பண்ணல நம்ம சபை, இன்னும் கொஞ்ச நாள் மேபி 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நல்லாவே மழை காலம் ஆரம்பிச்சிட போகுது. வடகிழக்கு பருவமழை செட் ஆகிடுச்சு. ஸோ மழை தொடர்ந்து பெஞ்சாலே கிளைமேட் சில்லுன்னு ஆயிடுது. ஆமாவா? வின்டருங்கிற பனிக்காலத்தில் இருக்கிற சில்னஸை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனாலும் சில்னஸ் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் எப்படி உட்காருவீங்க சொல்லுங்கள்? எப்படி உட்காருவீங்க? உஷ்ண காலத்தை உட்காந்த மாதிரி உட்காருவீங்களா? இப்போயே ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு, இப்போயே மஃப்ளரை போட்டுக்கிட்டு, இப்போயே ஒரு ஷாலை போட்டுக்கிட்டு, யாராவது இந்த ஃபேனை நிறுத்து, அதையும் அங்கிட்டு போய் உட்கார சொல்லு. இப்போ நீங்கள் கேட்குறது என்ன? வாயில், ஆண்டவரே எங்களை சுகமாக்கும், ஆண்டவரே எங்களை கழுகுக்கு சமானமாய் வாழ வயதுள்ளவர்களாக்கும்.
அவர் வந்து முயற்சி எடுக்காமையே இருக்கார் நம்ம ஆசீர்வதிக்க. டெய்லி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கார், 24 மணி நேரம் முயற்சி. நம்ம தான் இது வேண்டாம், இப்போ வேண்டாம். நம்ம எவ்வளோ ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்குறாருங்கிறது தெரியாமல் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கிக்கிட்டே இருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் அவங்க பார்க்க கவனமாக உங்கள் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்கீங்களா? God has been sending answers time and again, but you don't like the answer. தேவன் அனுப்பும் பதில் நமக்கு பிடிக்கல. ஒன்று, தேவன் அனுப்பும் பதிலை நம்மால் அனுபவிக்கிறதுக்கு துப்பு இல்லை. அதுதான் ரொம்ப கொச்சையான கேவலமான நிலை. ஆம் இல்லை? என்ன எப்படி பார்க்குறீங்க? தேவன் அனுப்புகிற பதிலை உங்களால் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு ஆயத்தம் இல்லை. உண்மையாக உங்களுக்கு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களால் முடியல, தெரியலங்கிறது இல்லை. உங்களுக்கு சௌக்கியமாக இருக்க தெரியும், ஆனால் சௌக்கியமாக இருக்க முடியல. யார் தப்பது சொல்லுங்க? பசி இருக்குது சாப்பிட முடியலன்னு சொல்கிறத ஓயாமல் கேட்குறோமா இல்லையா? எல்லா வயசுன்னு சொல்கிறவங்க பசி இருக்குது எனக்கு பிடிக்கும் தான், சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று காரணம் இருக்குது, சாப்பிட முடியலன்னு ஒரு காரணம் இருக்குது, ஓகே ஒத்துக்காதுன்னு ஒரு காரணம் இருக்குது. ஆமாவா? சாப்பிட முடியல, ஒத்துக்காது, அப்புறம் வேண்டான்னு ஒரு காரணம் இருக்குது. அது ரொம்ப சங்கடமான காரணம். கடவுள் நமக்கு பதில்களை வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காரா இல்லையா? அப்போ நம்ம ஜபங்களுக்கெல்லாம் பதில் உண்டா இல்லையா? இருக்கிற பதில் ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அதை எங்கேயோ லாக் பண்ணிட்டாரா? அப்படியாக்கும் இப்படியாக்கும் மனசில் ஒரு பெரிய கோட்டை. நாமளாக ஒரு மனசில் ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருக்கோம். God has locked my answers. The answers are always all around us, inside us. நமக்குள்ளே இருக்குது, நம்ம சுற்றி இருக்குது. ஆனால் அந்த பதில்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ள தெரியாமல் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ள விரும்பாமல் இருக்கிறோம், பெற்றுக்கொண்டால் அனுபவிக்க லாயக்கில்லாதவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று வேண்டான் இருக்கோம். இப்போ நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். இப்போ நீங்கள் விளையாடக்கூடாது. இப்போ ஒரு சீரியஸான பாயிண்ட்டு. நம்முடைய மனப்போக்கு கடவுள்கிட்ட எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம ஜெபிப்போம், நம்ம ஜெபத்துக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஜெபத்து மேல் நமக்கே நம்பிக்கை இருக்கலாம். கேட்போம், உங்களுக்கு வேணும்னா வந்து கொடுத்துட்டு போங்க. எப்படி? உங்களுக்கு வேணும்னா அந்த பதிலை வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். உட்காந்துருக்கோம், நிற்கிறோம், படுத்துருக்கோம். உங்களால் இதை ஒத்துக்க முடியுமா? உண்மையா இல்லையா? பார்க்குறாங்க. நான் எப்போ வேணான்னு சொன்னேன்? கடவுள் கொடுக்குற பதிலை அவருக்கு வேணும்னா வந்து கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அதுக்கெலாம் நான் நேரத்தை சொல்லி எனக்கு இருக்கிற நேரமே போயிடுச்சு. ஏறக்குற இன்னும் 7-8 minutes தான் இருக்குது. அப்படி இருக்கும். உங்களுக்கு ஜபத்தை செஞ்ச ஜபம் உங்களுது, விண்ணப்பம் உங்களுது. உங்களுக்கு வேணும்னா வந்து கொடுத்துட்டு போங்கன்னா அப்படி யாரும் பதில் கொடுக்கணும் யாருக்காவது கட்டாயம் இருக்கா? பதில் சொல்லுங்கள். கட்டாயம் இருக்கா? இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க? வேணா அந்த பதில் வந்து என்னை வந்து சேரட்டும் உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் எப்படி திரும்ப ஆட்டிடியூட் இப்படி இருக்குது? இன்னும் கவனிங்க, தூங்காமல் கவனிங்க, புத்தியை மேய விடாதீங்க. இப்போல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த கொரியர் சர்வீஸ் வந்துருச்சா? போஸ்ட்மேன் அந்த காலத்தில் இந்த லெட்டரில் கடுதாசிலாம் அனுப்பிட்டுருப்போம். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், இன்ஷூர்ட் போஸ்ட், அதெல்லாம் பார்சல்ஸ்லாம். அதெல்லாம் நமக்கு உரிய கட்டணம் செலுத்திட்டா அவங்க வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கணும். கொரியர் சர்வீஸ் ஆனாலும் ஓகே, டோர் டெலிவரி, வீட்டில் வந்து கொடுத்துட்டு போங்க, அந்த பதிலை எங்களுக்கு வீட்டில் வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் நீட்டிலாம் நெளிக்கவே வேண்டாம். நான் வந்து இங்கே தப்பாகவே எதையும் சொல்லலை, அபத்தமாக எதையும் சொல்லலை, எதையும் கூட்டி குறைச்சி நீட்டி நெளிச்சு மிகையாக சொல்லலை, ரொம்ப கசப்பாக உண்மையை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்.
ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரியாக நீங்கள் எதிர்பார்க்குற ஜெபத்துக்கு பதில் வரணும்னா நீங்கள் உரிய கட்டணத்தை செலுத்தியிருக்கணும். ஆமாவா? 10 ரூபா பொருளுக்கு இன்னொரு 10 ரூபா நீங்கள் வீட்டுக்கு வந்து கொடுங்கன்னு கட்டியிருந்தால் தான் வீட்டுக்கு அந்த பொருள் விலை 10 ரூபா தான். கவனிக்கணும் சிஸ்டர்ஸ், உங்கள் ஜெபத்துக்கு பதில் 10 ரூபா தான். நீங்கள் கேட்டது 10 ரூபா தான். ஆனால் 10 ரூபாயை வேணா நீங்கள் வந்து கொடுத்துட்டு போங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு அவர் 10 ரூபாயே போட்டிருந்தா 10 ரூபாய்க்கு இன்னொரு 10 ரூபாயா? அதெல்லாம் உன் வீட்டுக்கு வரணுன்னா இன்னொரு 10 ரூபா கொடுன்னு சொல்லிட்டா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொரியர் சர்வீஸ்கிட்ட போய் இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 1 ரூபா 2 ரூபான்னு சொன்னால் இல்லைங்க வேறு பக்கம் பார்த்துக்கன்ட்டுருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்டாம்ப் போட்டுரும். அந்த 5 ரூபா ஸ்டாம்ப் பண்ணால் தான் சார் நாங்கள் இதை எடுத்துக்கோம், இல்லை இந்த போஸ்டல் ஆர்டிக்கிளே ரிஜெக்ட்னு அனுப்பிடுவாங்க. அதை உங்கள் வீட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, டம்ப் பண்ணுற ஒரு பாஸ்கெட், அதில் டெய்லி விழும் ரிஜெக்டட் போஸ்டல் ஆர்டிகிள்ஸ். கவனிங்க, சில நல்லா கவனிங்க உரிய தொகையை நீங்கள் இன்ஸ்டியூட் பார்சலோ இல்லை சாதாரண ரெஜிஸ்டர்ட் பார்சலோ ஆர்டினரி பார்சலோ இல்லை ஆர்டினரி போஸ்டல் ஆர்டிக்கிளோ நீங்கள் பணம் கட்டியிருந்தாலும் குரியர்ன பணம் கட்டியிருந்தாலும் முந்திலாம் நானும் சின்ன பையனாக இருந்தபோது ஃப்ரம் அட்ரஸ் நான் யார் அனுப்புகிறோமோ அனுப்புனர் அட்ரஸ் எழுதாமல் எத்தனையோ பேர் வழக்கமாக ஒழுங்கினமாக அனுப்புவாங்க. பெறுநர் அட்ரஸ் மாத்திரம்தான் எழுதுவாங்க. அந்த பெறுநர் அட்ரஸை நீங்கள் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் உரிய பணத்தை கட்டியிருந்தாலும் யார் என்ன அட்ரஸுக்கு எழுதினீங்கன்னா அங்கே தான் அது போகும். நாங்கள் இல்லையே, நான் வந்து அந்த ஆள் இல்லையே, அது எங்கள் வீட்டு நம்பர் இல்லையே அப்படின்னா என்ன பண்ணிடுவார், திட்டிக்கிட்டே போஸ்ட்மேன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் எங்கே போடுவார், நான் சொன்ன அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டுருவார். 1 இயர் மேக்ஸிமம் 2 இயர்ஸ், அதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப கம்மி. அப்போல்லாம் அத்தனை நாள் வச்சுருப்பாங்க கிளைம், அன்கிளைம்டு ஆர்டிகிள்ஸ். அப்புறம் எரிச்சிடுவாங்க, எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க, எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. இப்போ உங்களுடைய பதில், நீங்கள் சரியாக அனுப்புனர் அட்ரஸ் சரியாக எழுதாமல் ஒன்று ஒத்த காலம் நின்று தான் ஜாப் பண்ணேன், ஆனால் யார்கிட்ட இது அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு நீங்கள் மன அழுத்தம், அந்த அளவுக்கு பராக்கு, அந்த அளவுக்கு பேராசை, அந்த அளவுக்கு துக்கம், அந்த அளவுக்கு கோபம், இதெல்லாம் உங்கள் ஜபத்தை உங்ககிட்ட இருந்து சேராமல் தடை பண்ணுது. இட் கெட்ஸ் டைவர்ட்டட். ஒன்று. இன்னொன்று, அட்ரஸ் ராங்காக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் உரிய பணம் செலுத்திருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணும், அனுப்புனர் அட்ரஸ் இல்லைன்னா அதை அந்த கூடை, அந்த பெரிய கூடையில் தான் போட்டுருவாங்க. ஓகே, நம்முடைய ஜபங்கள்லாம் ஏன் நம்ம ஜபங்களுக்கு ஏற்ற பதில் ஏன் நமக்கு இன்னும் சேரலை? இந்த மாதிரி நிறைய ஓட்டைகள் இருக்குது, நிறைய தவறுகள் இருக்குது. இன்னும் நம்முடைய ஜபம் எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம ஜபத்துக்கு பதில் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சில ஜபங்களை செய்கிறோம். யார் ஜபித்தோம், யாருக்காக ஜபித்தோம், ஏன் ஜபித்தோம், சும்மா போட்டு வைப்போம். 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுன்னு அடித்து விடுவோம். ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம், கிடச்சா கிடைக்குது. அப்போ நான் தான் போட்டேன், நான் தான் அவ்வளோ நாள். அதான் நமக்கே நம்ம ஜபத் மேல் நம்பிக்கை இல்லாமல் இஷ்டம் போல் வாயில் வந்ததெல்லாம் சொல்லியிருப்போம். அது கண்டிப்பாக நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி கேட்கக்கூடாது, சகிக்க முடியாத ஜபங்கள்லாம் இருக்குது. திடீர்னு ஏதோ ஜபத்துக்கு பதில் வச்சுன்னா நானும் அத்தனை வருஷமாக மனசில் வச்சு ஜபம் பண்ணி பீத்திக்கிறது. ஆமாவா? என்ன எப்படி பார்க்குறீங்க, விஸ்வாமித்திர பொண்டாட்டி மாதிரி பார்க்குறீங்க, சூர்பனகை எரிச்சிடுற மாதிரி பார்க்குறீங்க. இத்தனை வருஷம் இவ்வளோ விஷயங்களை நிதர்சனமாக உங்களுக்கு சொல்லியும் உங்கள் லைஃப்பில், உங்கள் ப்ரேயர் லைஃப்பில் ஒரு இம்பேக்டே இல்லை, தாக்கமே இல்லை. அதை குறையாக தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறாருன்னு. உங்கள் கான்வர்சேஷன், இயேசுவோடு இருக்க உங்களுடைய பேச்சுவார்த்தை, தொடர்பு, இதிலெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சி இல்லை, இன்னும் பிரகாசம் இல்லை, இன்னும் தன்னிறைவு இல்லை. தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கட்ட அப்படின்னா வந்துட்டு போகிறீங்க. உங்கள் ஜபத்தில் உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் ஜபத்தில் உங்களுக்கு அதிகாரம், உங்கள் ஜபத்தில் ஒரு இலக்கம், உங்கள் ஜபத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு, உங்கள் ஜபத்தில் ஒரு விவரமும் கருத்தும்,
உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரை பற்றிய அதிகபட்சமாக அறிவில்லாட்டினாலும் சராசரியான அறிவும் புரிதலும் இருந்தால் நீங்கள் எவ்வளோ தைரியமாக இந்த பூமியிலே வலம் வரலாம், எவ்வளவு தைரியமாக நீங்கள் வைக்கப்பட்ட சமுதாயத்திலே, குடும்ப எல்லையிலே, குடும்ப சூழலிலே, பொருளாதார பின்னணியிலே, சுகவீனத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் எவ்வளோ தைரியமாக வாழுவீங்க. ஏன் வாழலை? எப்படி வந்து உட்காருங்க? ஏன் பலவீனமாக இருப்பீங்க? பலவீனம் வரும் நீங்கள் ஏன் அதை நியாயப்படுத்துறீங்க? வருங்கிறதுக்கு தான் வரையறையோடு நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு ஒரு தேவையை நாம் உணர முடியாத நம்மை வரையறைக்கு உட்படுத்தி படைத்திருக்கிறார். we have been created with limitations. ஆனால் வரையறைக்கு உட்பட்டவளாக இருந்து வரம்பு மீறி நாம் தேவனுடைய நாமத்தையும் மகிமையும் அனுபவிப்பதற்கு, வல்லமை அனுபவிப்பதற்கு, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு சாத்தியக்கூறுகளை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தரிசனம்னு சொல்கிறதுலாம் என்ன? சும்மா ஒரு வரைபடமான ஒரு காட்சியா? ப்ரிசைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். துல்லியமான ஒரு சம்பவத்தை பற்றிய விவரம், ஒரு எதிர்பார்ப்பை பற்றிய விவரம், ஒரு நிகழ்வை பற்றிய விவரம், ஒரு பயணத்தை பற்றிய விவரம், ஒரு தேவையை பற்றிய விவரம், அதில் சம்பந்தப்பட்ட வெற்றி தோல்வி, ஏற்றத்தாழ்வு, தாமதம் தடை, துரிதமின்மை, லாபம் நஷ்டம், தேவையில்லை, அதன் எல்லை, அது யாருக்கு, எதற்கு, ஏன், இதெல்லாம் எந்த விதமான ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல. அதனால் நம்முடைய ஜபத்தில் மாற்றம் இல்லை. மாற்றம் அனுபவிக்க முடியாத ஜபத்தை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாம் ஒன்றும் இப்போது வானத்தை பொத்துக்கிட்டு ஏதோ புதுசாக ஏதோ ஒரு மிசைல் மாதிரி வேவுகணை போல் ஒரு ஜபம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நாம் செய்கிற ஏராளமான கற்றுக் கொடுக்கப்பட்ட வேதத்தில் இருக்கிற ஜப முறைமையின்படி செய்கிற ஜபங்களுக்கே தேவன் பிரம்மோஸை விட பயங்கரமான சக்தி வாய்ந்த ஏவுகணையான பதில்களை தான் அனுப்புகிறார். ஆனால் we are not able to really practice it well. சரியாக அதை எடுத்து உபயோகிக்க நமக்கு தெரியல. நாம் மாற்றத்தை வரவேற்கலை. எல்லாத்துலேயுமே நம்ம மேஜிக் நடக்கணும்னு நினைக்கிறோம். அற்புதங்கிற வார்த்தையை நம்ம எப்படி மாய வித்தைன்னு நம்ம மனசில் புரிஞ்சுக்கிட்டு உதட்டில் அற்புதம் சொல்கிறோம். ஆனால் உதட்டில் மாய வித்தைன்னு சொன்னால் வாயில் வராது. அது எப்படி? ஆண்டவர் வித்தக்காரனா, மாய வித்தக்காரனா? கிடையாது. காட் இஸ் நாட் அ மெஜிஷியன், பட் காட் இஸ் அ வண்டர் ஒர்க்கர், மிரக்கிள் ஒர்க்கர். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு தான் ஆகணும். தேவனத்தை சௌக்கியத்தை கேட்குறோம், தெம்பை கேட்குறோம், தூங்காதீங்க இம்மாக்குலேட். ஸோ நம்முடைய சரீர வரையறை நல்லாவே தெரியுது. இதெல்லாம் நான் வாழ்க்கையில் உணர்ந்து இன்னும் கண்டிக்கப்பட்டு சீர்திருத்தம் அடைந்து கொண்டே தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பங்கு. சரிக்கு சரியான நேருக்கு நேரான எதிர்பார்ப்பு, பக்க வழியாக இல்லை, சந்தடி சாக்கில் இல்லை. இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட் டுவர்ட் அஸ் தட் we should buffet our body, we should discipline our body. நாம் எதிர்பார்க்கிற எல்லா பதில்களிலும் நம்முடைய சரீரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவசியமான அளவுக்கு, அவசியமான நேரத்திற்கு, அவசியமான ஒத்துழைப்பிற்கு, அவசியமான முதலீட்டுக்கு, அவசியமான ஒழுங்கிற்கு. நம்முடைய ஐம்புலன்களும், all our 5 senses, எல்லாமே தேவனுடைய இரக்கத்தால் ஓடிட்டு இருக்கிறோம். நாம் என்ன நினச்சிருக்கோம்? நாம் என்னமோ வெட்டி முறிச்சிட்டோம், நாம் என்னமோ ரொம்ப தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம், நாம் என்னமோ கரெக்டாக பண்ணிட்டோங்கிறதுனால இல்லை. நம்ம ஜபத்துக்கு வரக்கூடிய பதில்கள் அனுப்ப முடியாத விண்ணப்பங்கள், புத்தி இல்லாத விண்ணப்பங்கள் தான். இப்போ டீச்சர் இருந்தால் 40 மாணவர்கள்லாம் குறைந்தபட்சம் இந்த காலத்திலலாம் இருக்கிறாங்க. 40 மாணவர்களும் பரீட்சை எழுதுகிறாங்க. சில பேப்பரை திருத்தவே முடியாது. என்னத்தை எழுதியிருக்கான் அப்படின்னு. ஒன்று எழுத்து தலையெழுத்தாக இருக்கும், ஒன்று ஓகே. அதில் இலக்கண பிள்ளையெல்லாம் போட்டு பார்த்தா சுக்கும் மிளகு திப்பிலினும் எல்லாம் சுகுமி தகுதி பிள்ளையும் என்னத்தை எழுதியிருக்கான் ரைட்டாக ஐதறி காலத்துலேருந்து தான் போல இருக்குன்னு முதல்ல டீச்சர் நான் பேப்பரை வச்சுருங்க, எதெல்லாம் புரிகிற பேப்பரை திருத்துவோன்னு. ஆமாவா? எவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் நம்ம கேட்ட கேள்வி கொண்டு பதில் இல்லை, என்னென்னத்தையும் எழுதி வச்சுருக்கானுங்க, என்னத்தான் கிளாஸில் கேட்டானுங்களே தெரியல அப்படின்னு இருக்கும்.
அப்படி இப்படி பார்த்தா 40 மாணவர்களில் 10 மாணவர்கள் தான் ஏதோ திருத்துற மாதிரி இருக்கும். அதில் 4 பேருக்கு தான் நல்ல மார்க் போடுறதா இருக்கும். அதில் ஒருத்தனுக்கு தான் ஏதோ எல்லாத்தின் மத்தியில் ஆள் இல்லாத உள்ள இழுப்பப்பு சக்கரைங்கிற மாதிரி ஒருத்தன் மார்க் வாங்கியிருப்பான். ஹெட் மாஸ்டர் வந்து எப்படிங்க பெர்ஃபார்மன்ஸு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஆமாவா, என்ன கோவமாக உட்காந்துருக்கீங்க? ஆனால் அதனால் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் ஆக்கிடலாமா? முடியாது. 9ஆம் கிளாஸில் தான் கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? நமக்கு ஆண்டவர் கத்தி வைக்கிற நேரம் இருக்குது. இப்போ எல்லாம் பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. கத்தி வைக்கும்போது தான் தெரியும் தொண்டையில் என்ன பிரச்சனை. பிரைஸ் லார்ட். பக்கத்தில் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஜெபம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு, 9ஆம் கிளாஸ் வருது. ஒழுங்காக பரீட்சை எழுதுங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க, பதிலை மனசை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி. டீச்சர் அம்மா இருக்காங்க. 10 மார்க் கேள்வி இருக்குது, 5 மார்க் கேள்வி இருக்குது, 2 மார்க் கேள்வி இருக்குது. கிரேஸ் மார்க்குங்கிறதுக்கு எடுத்தவங்க ஒருத்தன் உடனே போயிட வேண்டாம். அதெல்லாம் எல்லாமே தேராதுங்கும் போது தான் கிரேஸை கொடுக்குறது. இப்போது 10 மார்க் கேள்விக்கு எப்படி ஒரு பிள்ளை படிக்கணும்? 20 மார்க்கு வர மாதிரி படித்தா தான் 10 மார்க்குக்கு வர எங்கேயோ முன்ன பின்ன உட்காரும். 10 மார்க் கேள்வி 10 மார்க் மாத்திரம் படித்தா 10 மார்க் லேஸில் ஒரு டீச்சர் போட்டுருவாங்களா? கணக்கில் மாத்திரம்தான் போட முடியுது. யூனிவர்சல் லா. கணித பாடத்தில் மாத்திரம்தான் உங்களால் மார்க் குறைக்க முடியாது. அதுலேயும் சிலதெல்லாம் இருக்குது வடிகட்டினது. இந்த ஸ்டெப்பு சரியில்லை, நாங்கள் ஒரு ரெட்டிங்கில் சுழிச்சிடும், அதுக்கு 1/2 மார்க்கு குறை. மற்ற எல்லாம் அவங்க எதிர்பார்க்கிற பதில் ஒன்று, நம்ம எவ்வளோ தான் படித்து எழுதினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க் ஒன்று. இதெல்லாம் நான் வந்து கடவுளுக்கு ஒப்பிட்டுலாம் பெருசாக சொல்லலை. தேவன் தாராளமாக மார்க் போடுறவர் தான், புரிஞ்சிக்கிறவர் தான். ஆனால் சப்ஜெக்டே சிலவர் ஜாம் பண்ணாமல் என்னென்னத்தையோ ஜாம் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் ஜாம் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கூட இவ்வளோ கேட்டிருக்கீங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. இப்போ முடிஞ்சவொடனே ஒரு ஜாம் பண்ணுங்கன்னா என்னெல்லாம் ஜாம் பண்ணுவீங்க நீங்கள்? பார்த்துருக்கேன்ல, பைபிள் ஸ்டடி மூச்சை போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இப்போ தான் கடத்தரில் என்னத்தையோ வாங்கணுங்கிற மாதிரி ஜபத்தை பண்ணியிருப்பீங்க. எப்படி இருக்கும்? செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். சாணியை கரைச்சி தலையில் ஊற்றின மாதிரி இருக்கும். பிகாஸ் யுவர் ஹார்ட் வாஸ் நாட் ஹியர், யுவர் மைண்ட் வாஸ் நாட் ஹியர். திரும்பி சொல்கிறேன், என்ன பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கேட்ட சத்தியத்தை பற்றி உங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் சொன்னதுனால இல்லை. இப்போ யாருமே அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு லூஸ் மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிங்கன்னா அவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணோம், என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னத்தையோ யாருக்கோ என்னத்தையோக்கா ஜபம் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசித்து போயிடுவாங்க. சிலர் நீங்கள் ஜெபிக்கவே மாட்டீங்க தெரியுமா உங்களுக்கு? ஓயாமல் இன்னைய வரைக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்க வரைக்கும். ஏன்னா வாய் வராது, உள்ளம் உறுத்துது. இன்னொன்று கூட்டத்தொடுக்க நானும் நாங்கள் அனைவரும் என்ன தான் இருக்குது ஆண்டவரே எனக்கு மனம் திரும்பல் தாங்கன்னு யாரும் பர்சனலைஸ்டாக நீங்கள் சரியாக ஜாப் பண்ணதே கிடையாது. இது நான் வந்து காமெண்ட் பண்ணல, விமர்சிக்கலை. ஆனால் நீங்கள் என்ன அளவுக்கு நீங்களும் நானும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கோம். நான் வந்து இப்போ ப்ரைவேட்டாக நிறைய ப்ரேயரில் இவ்வளோ விஷயம் புரியுது எனக்கு. நான் பப்ளிக்காக பண்ணும்போது எனக்கு ஏன் புரியாது? கண்டிப்பாக புரியும். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்தது ஒன்று, ஆனால் நம்ம இன்னொன்று பார்த்துட்ருக்கோம். வேகமாக இதை முடிச்சிடுவோம். நம்ம ஜபங்களுக்கு எப்பயுமே பதில் வந்து ஆம்னு வரணும்னு நம்ம நிர்பந்தத்தில் வச்சுக்கக்கூடாது. நாம் எதிர்பார்க்காத ஆனால் நமக்கு ரொம்பவே முக்கியமான, நம்ம கொஞ்சம் கூட கருத்தாக யோசிக்காத, கவனமே செலுத்தாத நம்முடைய சௌக்கியத்தை, பலத்தை, மரியாதையை, மானத்தை, நம்முடைய ஆனந்தத்தை, நம்முடைய மீட்பின் சந்தோஷத்தை, நம்முடைய விவேகத்தை, நம்முடைய அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம் பார்த்திங்களா, அந்த வெளிச்சத்தையே மங்க செய்கிற அநேக விஷயத்தை பற்றி நம்ம கடவுள்கிட்ட தொடர்ந்தேச்சியாக எடுத்து சொன்னதே கிடையாது. தூங்காமல் கேட்கணும். உண்மையாக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு பதில், நம்ம எதிர்பார்த்த அந்த குறிப்புக்காக ஒரு பதில் வராட்டினாலும் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் என்ன பதில் கொடுத்துருப்பார்னா நம்முடைய பெருமை போயிட்டே இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
தொடர்ந்து ஒரு காரியத்தை தேவனிடத்தில் நாம் எடுத்து செல்ல செல்ல இந்த விஷயம் என்னால் முடியல, இந்த விஷயம் என்னால் முடியறதே இல்லை, என்னால் நான் என்னமோ பண்ணி பார்த்துட்டேன், மூச்சு போட்டேன், ஒன்றும் முடியல, தேவனே எனக்கு உதவும் அப்படின்னு கேட்கும்போது தேவன் நம்ம ஜெபத்துக்கு என்ன பதில் கொடுப்பாரு? அப்படி நீ என்னை சார்ந்து என்னை மன்றாட வேண்டும் என்பதற்காக தான் இது தொடர்ந்ததுன்னு சொல்வார். வாயில் சொல்வார்னு சொல்லலாம் மாட்டேன், உணர்த்துவார். உணர்ந்து அந்த சார்ந்து இருக்கிற வாழ்வு வந்துருச்சுனாலே நம்ம மனத்தாழ்மையை கற்றுக்கிட்டோம். வாய்க்கும் கைக்கும் ஓயாமல் நம்ம என் பெருமையை நீக்குங்க ஆண்டவரே, என்னுடைய தாழ்மையின்மை, எனக்கு தாழ்மையை தாங்கன்னு கேட்குறோம். ஆனால் தேவன் அதை தான் அனுப்பிட்டே இருக்கார். ஆனால் நமக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் வரும், பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம தாழ்த்திக்கிட்டே தான் தேவன் சமூகத்தில் போயிருந்திருக்க முடியும், போகத்தான் நேரிடும். அப்போ தான் நமக்கு புரியும், இத்தனை வருஷம் நான் வீணாக்கிட்டேனே, இத்தனை வருஷம் இத்தனை முயற்சி வீணாயிடுச்சே. இது எல்லாருக்குள்ளாயுமே இருக்குது. எத்தனை பேர் இதை உண்மையை ஒத்துக்குவீங்க? நம்முடைய ஜபத்தில் நாம் தான் செய்கிறோம். ப்ரைவேட் ப்ரேயர்னு எடுத்துக்கோங்களேன். இங்கே செய்கிற ஜபத்தை நான் சொல்லலை. உங்களுடைய தனி ஜபத்தில் எத்தனை பேர் கோபமாக இருக்கிறீங்க? உங்கள் தனி ஜபத்தில் எத்தனை பேர் கோபமாக இருக்கிறீங்க, கோபமாக இருந்திருக்கீங்க? எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட உங்கள் கோபத்தை காமிச்சிருக்கீங்க? அதுவே இப்போ நேரம் பத்தாது நான் உங்களுக்கு எடுத்து அநேக எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு. ஏன் ஜபங்கள் கேட்கப்படலை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி தான் ஓயாமல் கடவுள்கிட்ட தடுக்கிறோம். அவர் சொல்கிறார், ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கூர்மை எப்படின்னு போட்டிருக்கா தமிழில், புத்தி மட்டு. எத்தனை பேர் நம்ம ஆத்திரத்தோடு, ஸ்தோத்திரம் தான் வாயில் இருக்கும் வார்த்தை, ஆனால் ஆத்திரத்தோடு இருக்கும். எத்தனை பேரை ஒத்துக்குவீங்க? எத்தனை பேர் உங்கள் ஸ்தோத்திரத்தை ஆத்திரத்தோடு சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்கள். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு உட்காந்து எல்லாம் திருட்டு பூனையாக உட்காந்துருக்கு. ஸ்தோத்திரம், இதுக்கெல்லாம் என்னத்தை ஸ்தோத்திரம் சொல்கிறது? அப்படி மனசில் இருக்கும். ஒன்று மனசில் தான் அந்த கொந்தளிப்பு. ஆனால் ஆண்டவர்கிட்ட முக்காடை போட்டுக்கிட்டு, அது பொம்பளைங்க சொல்லவே வேணும், முக்காடை உங்களுக்கு எல்லா மறைப்பு. அவர் பார்ப்பார், இந்த முக்காட்டுக்குள்ளே அந்த மறையில் ஒளிஞ்சிருக்க அந்த மூர்க்கமான மூஞ்சியை பாரு. சொல்ல புரியுது உங்களுக்கு? How we screen ourselves, la? And we think our prayers ought to be answered. கடவுளை பதில் கொடுத்து தான் ஆகணும். என் ஜபம் எவ்வளோ பெரிய ஜபம்? நோ. ஏன் இன்னும் நம்ம ஜபங்கள் கேட்கப்படலைன்னா, நம்மளை ஆண்டவர் பக்குவப்படுத்திகிட்டே இருக்கார். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலை. எத்தனை பேருக்கு சமையல் தெரியும்? அவங்க மாத்திரம் 2 கையை தூக்குங்க. எத்தனை பேருக்கு சமையல் தெரியும்? அவங்க மாத்திரம் 2 கையை தூக்குங்கன்னு. சமையல் தெரியாதா? கையை தூக்குங்கன்னு. ஓகே, இப்போ போடுங்க கீழே. எத்தனை பேர் சமையல் செஞ்சுட்டு ஆக்க பொறுக்காமல் ஆத்திர அவசரத்தில் சுட சுட ஐயோ அதை கூட பிடிதுன்னு வச்சு பிடிக்காமல் கீழே கொட்டியிருக்கீங்க? சனியானே அப்படி சொல்லி, அதுவா சனியன்? அதுக்கு என்ன வாய் இது இருக்கா? ஏதோ சூடாக பிடிக்க முடியாமல் பிடிதினியோட ஆயத்தமாக அந்த பொது அறிவு கூட இல்லாமல், ஏன்னா மனசில் ஏதோ கோவம், என் மனசில் ஏதோ ஒரு பதைப்பு, சமைச்சதை கீழே கொட்டியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கொட்டியிருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக கொட்டியிருக்கீங்க. அந்த பிடிக்கிற அந்த கிடுக்கி இருக்க அதை திட்டிகிட்டு இருப்பீங்க, பாத்திரத்தை திட்டிகிட்டு இருப்பீங்க, அடுப்பை திட்டிகிட்டு இருப்பீங்க, என்னத்தையா திட்டிகிட்டு இருப்பீங்க. சாத்தான் தாக்கிட்டான். ஆமாம், நீங்கள் ரொம்ப பெரிய டார்கெட்டு. அவங்கக்கிட்ட ஹே நீ கொட்டுறியா இல்லையா பார்த்துறேன், பிடிக்கிறியா இல்லையா பார்த்துறேன், அவனுக்கு வேறு வேலையே இல்லை. இல்லை, we think too high of ourselves. சிம்பிள் கவனக்குறைவு, பதஷ்டம். ஆனால் எல்லாத்தையும் டீசெண்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பச்சையாக சொல்லிடுவேன். அதில் ஒன்றும் எனக்கு இன்னும் வெற்றி கிடையாது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ விக்ட்ரி. பட் ஆனால் உங்களுக்கு தெரியணும், யூ ஷுட் பி ஆஸ் நேக்கட் ஆஸ் பாசிபிள் டு அக்செப்ட் யுவர் ஃபால்ட். நம்முடைய தவறுகளை
ஒளிவு மறையில்லாமல் அப்படியே உடனே ஒத்துக்கணும். இன்றைக்கி நான் நல்லாவே நேரத்துக்கு தான் எந்திரிச்சேன். ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏறக்குறைய பாதி வரைக்கும் நான் விழிப்பாக தான் இருந்தேன். ஆமாம், டயர்டாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு படுத்தது தான். லேட்டாக இருந்துச்சேன், சமையல் பண்ணல இன்றைக்கி. ஐ ஹவ் நாட் குக்ட். பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் வந்து இது பிரமாதமான எக்ஸாம்பிளாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி கடையெல்லாம் இருக்குது, சில விஷயம்லாம் கடை தெருவில் வாங்கிக்கலாம், சாப்பாடு என்ன. ஆனால் நம்ம எதிர்பார்க்கிற வெற்றியின் பதில், மாற்றத்தின் பதில், மாற்றத்தை உண்டாக்கும் அந்த பதில் அது கடை தெருவில் கிடைக்காது. சாப்பாடு கிடைக்கும், துணி கிடைக்கும், மருந்து கிடைக்கும், நிறைய விஷயம் கிடைக்கும். கடையில் உறவு கிடைக்காது, ரிலேஷன்ஷிப் கிடைக்காது. ஆமாவா? கடையிலலாம் அன்பு காசு கொடுத்தா அன்பாலாம் அவன் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. காசுக்கு நீ கேட்டது இருக்குது, இல்லை அவன் கேட்ட பொருள் இல்லாமல் அடுத்த கடையில் பாரு, முடிஞ்சிடுச்சு. அவன் அடுத்த கடையில் பாருன்னு சொல்கிறதே பெரிய அன்பான ஒரு ஆலோசனை. இங்கே எல்லாம் போயிட்டே இருங்கன்றோம் சில பேர். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் இந்த கடையெல்லாம் 4 கடை தள்ளி கிடைக்குங்க, அங்கே போங்கம்பாங்க. ஏன்னா இவன் வியாபாரம் கெடுதுன்னு நினைக்க மாட்டான். இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க, அதுவே பெரிய சாந்தமான பதில். புரியுதா? ஹவ் வி டேக் அ ப்ரேயர். கடவுள்கிட்ட தான் பேசுகிற பேச்சில் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ நமக்கு நொல்லாப்பு இல்லை, அவ்வளோ புகார். நம்முடைய புகாரெல்லாம் எழுதப்படாத வாயால், மனசால் இருக்கிற அந்த போரால் எழும்புகிற அந்த கொந்தளிப்பால் எழும்பு புகாரெல்லாம் எழுதவே முடியாது. எழுதுனா பக்கமே பத்தாது, புஸ்தகங்களே பத்தாது. எழுதி கொடுக்கக்கூடிய புகார்களே அவ்வளோ இருக்குது. எழுதப்படாத புகார்கள், எழுதப்படாத கோபங்கள், எழுதப்படாத வெளியே தெரிவிக்காத அப்படிப்பட்டதான விஷயங்கள்லாம் நமக்கு விலங்குகளாகவே இருக்குது. தேவன் நமக்கு கொடுக்கும் பதிலை நம்முடைய பாத்திரத்தில் வச்சுக்கிறதுக்கு பாத்திரத்தில் இடம் இல்லை, எல்லா குப்பையும் இருக்குது. அந்த காலத்துலலாம் வீட்டில் வந்து பால் ஊற்றுவாங்க இல்லையா? பால் பாத்திரத்தில் பால் வாங்க. இப்போ தான் பேக்கெட்டில் வாங்குகிறோம், பல விதத்தில் வாங்குகிறோம். அப்போ அந்த பால் பாத்திரத்தை எல்லா பாத்திரத்தை விட ரொம்ப கவனமாக டெய்லி தேய்ச்சி வைக்கணும் இல்லையா? as many times as possible. இல்லைன்னா அது காய்ச்சும்போது திரிஞ்சிரும். அந்த விவரம் காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. அது அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒழுங்காத்தை. திரும்பியும் வாங்க போகும்போது 10 இருக்கா பாரு, அதை அலம்பிட்டு போ, இல்லை வேறு பாத்திரம் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் கடவுள் நமக்கு சொல்கிறாரு. அவர் நமக்கு தாயும் தகப்பமாக இருக்கு. என்ன மனசோடு வந்திருக்க பாரு, உன் ஜெபத்துக்கு நான் பதில் அப்படியே ரெடியாக வச்சுருக்கேன். என்ன மனசோடு வந்திருக்க பாரு, என்ன நினைவோடு வந்திருக்க பாரு, என்ன இவ்வளோதான் நீ எதிர்பார்த்தியா அப்படின்னு கேட்டால் உங்களுக்காக பதில் சொல்ல முடியுமா? கொடுங்க. எவ்வளோ பேர் அப்படி தானே பிஹேவ் பண்ண, கொடுங்க, இதுக்கு இவ்வளோவா, நீங்களே வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்கிறோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. தேவன் நமக்கு கொடுக்குற பதில் பிடிக்காம நீங்களே வச்சுக்கோங்க நம்ம சொல்லியிருக்கோம். சொல்கிறதுக்கு அது இன்னும் எங்கேயோ இருக்குது. 4-5 ரகமான அப்படிப்பட்ட பதில், வெறுப்பான பதில் இருக்குது. அதனால் அவர் வேறு பதில் மாற்றி கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கொடுக்குற பதில் தான் பதில். அதை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு மனசு பக்குவமாக இருந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பதில் உங்களுக்கு கிடைக்கும். You may have to wait for many years, but the same answer only will come. இதெல்லாம் இந்த வாரத்தில் நான் அவ்வளோ விஷயங்களை ரிவைஸ் பண்ணி கற்றுருக்கேன். உங்களுக்கு ஹாட் கிராஸ் பண்ணுது. இதை பற்றி தான் இப்போ நான் இன்றைக்கி நான் ஒரு கூட்டத்தில் நான் பேசணும். 15-20 நிமிஷத்தில் பேசணும். இதெல்லாம் அவ்வளோ சொல்ல முடியுமா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் கற்றுக்கிட்டேன். சொல்கிறதுக்கு எனக்கு பதில் இருக்குதுன்னு போய் அவங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. என்னுடைய ஜெபத்தை நான் சீர்தூக்கி பார்த்தபோது இவ்வளோ ஓட்டம் எனக்கு தெரியுது, இவ்வளோ ஒழுசத்தனம் தெரியுது. ஜெபம்
உலகத்திலேயே விருப்பப்படுகிற ஒரு பெரிய விஷயம். எல்லா மதத்திலும் ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஜெபம் இருக்குது. அவங்கவுங்க கடவுள்கிட்ட மன்றாடுகிற மன்றாட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற ஏதாவது சினானிமஸாக ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் அதுதான் இன்றைக்கி உலகம் முழுசும் 800 கோடி மக்களும் இல்லை ஒரு அதில் பாதி 400 கோடி மக்களும் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 400 கோடி மக்கள் விண்ணப்பத்தை கேட்க முடியாமல் ஒரு சாமியா அத்தனை பேர் முணுமுணுத்தாலே அந்த முணுமுணுக்கிற சத்தமே அவ்வளோ லவுடாக இருக்கும். அவர் என்ன காது செவிடாப்போ? அப்படிலாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். God is hearing, God is seeing, but people don't have listening ears and an open heart to receive what we have prayed for. நமக்கு ஈஸி ஸ்கேப் கோட் என்ன தெரியுமா? we want to throw the whole blame on the devil. அவன் தான் நம்ம எல்லாம் பெரிய தானியேலுடைய உடன் பிறந்த சகோதரிகள் அவன் பெர்சியா தேசத்து அதிபதி வந்துட்டான், அவன் தடை பண்ணிவிட்டான். உடனே ஆண்டதுக்காக பெரிய தூதனை அனுப்பி போய் குஸ்தி போட்டு சொன்னேன் இல்லை உங்களுக்கு வேணா அந்த பதிலை கொடுத்துட்டு போங்க. எப்படி தான் இப்போ உட்காந்துருக்கீங்க? ஆமாவா? நீங்கள் பதிலை தேடி போகலை. நம்ம யாராவது பதிலை தேடி போயிருக்கோம் சொல்லுவீங்களா தைரியமா? பதிலை தேடி போயிருக்கீங்க. வேலை தேடுறவனை கேட்டால் சொல்லுவான், அப்பா அது பெரிய படலம்பா. இல்லை வேலை தேடுறவங்களோட வேதனை தான். சரி, இப்போ கூட குழந்தை இல்லாதவங்க அவங்க கடந்து வர பாதை அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நமக்கு ஜெபத்தில் போராட்டம் இருக்குது, ஈடுபாடு இருக்குது. ஓகே, எழுந்து நிற்போம். மீதி காரியங்களை பின்னே யோசிப்போம்.